வணக்கம் தோழர்களே. நீங்க ஒரு நாள்ல வெறும் 4 மணி நேரம் வேலை செஞ்சா மட்டும் போதும். மீதமுள்ள நேரத்துல உலகம் முழுசா சுத்தி வந்து உங்க கனவு வாழ்க்கைய வாழலாம்னு சொன்னா நம்புவீங்களா? நிறைய பேரு இது வெறும் கனவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். ஒரு அமெரிக்க தொழிலதிபர் இதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். அவரோட பேரு டிமோதி ஃபெரிஸ். அவர் எழுதின புக்கு த 4 ஹவர் ஒர்க் வீக். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம இந்த புத்தகத்தை முழுமையா பார்க்க போறோம். இந்த புத்தகம் உங்க வாழ்க்கையே பார்க்கும் முறையே மாத்திரும்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிமோதி ஃபெரிஸ் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சவர். சாதாரண பேக்ரவுண்ட்ல ஒரு இளைஞர். படிச்சு முடிச்ச பின்னாடி அவரு பிரெயின் குவிக்கன் அப்படின்ற ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கம்பெனியை தொடங்கினார். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா நாளடைவுல அவர் தினமும் 14 மணி நேரம் வேலை செய்யற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துல அவரு ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டாரு. பேர்ன் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அவருக்கு நடந்தது. அப்போது அவர் ஒரு முடிவெடுத்தாரு. தான் பிசினஸ அவர் கையால நடத்தாம அதை ஆட்டோமேட்டடா இயக்க முடியுமான்னு யோசிச்சாரு. பரிசோதனை பண்ணி பார்த்தாரு. மெல்ல மெல்ல அவரோட வேலை நேரம் குறைய ஆரம்பிச்சுது. கடைசியில அவர் தான் பிசினஸ ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா இயக்குனாரு. சவுத் அமெரிக்கா, யூரோப் என்று உலகம் முழுதும் பயணிச்சாரு. அந்த அனுபவத்துல இருந்து தான் இந்த புக்கு பிறந்தது. 2007 வெளிவந்தது இந்த புக். நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்ல 4 வருடங்களுக்கு மேலாக இருந்தது. இது ஒரு பெரிய சாதனை. இந்த புத்தகத்தோட முழு தத்துவமும் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல அடங்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேரு டீல். டி டெஃபினிஷன், அதாவது வரையறை. இ எலிமினேஷன், அதாவது நீக்குதல். ஏ ஆட்டோமேஷன், அதாவது தானியக்கமாக்குதல். எல் லிபரேஷன், அதாவது விடுதலை. இந்த 4 படிகளையும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. வரிசைப்படி பின்பற்றினா உங்க வாழ்க்கையை முற்றிலுமா மாறும். அதுல ஃபர்ஸ்ட் படி டெஃபினிஷன். உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். இல்லாட்டி எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாது. 2வது படி எலிமினேஷன். தேவையில்லாத வேலைகளை, நேரத்தை வீணடிக்கிற பழக்கங்களை கைவிடணும். 3வது படி ஆட்டோமேஷன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாவற்றையும் ஆட்டோமேஷனா பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அது மூலமா நம்மளோட நேரம் ரொம்ப சேவ் பண்ணலாம். நம்மளோட நேரம் ரொம்ப மதிப்பு மிக்கது. 4வது படி லிபரேஷன். இந்த 3 படிகளும் முடிஞ்சாதான் நீங்க உண்மையான சுதந்திரம் பெற முடியும். இடம், நேரம், பணம் எல்லாவற்றிலும் நமக்கு சுதந்திரம் இருக்கும். இனி ஒவ்வொரு படியை பத்தியும் விரிவா பார்ப்போம். டீலின் முதல் டி டெஃபினிஷன். இங்க ஃபெரிஸ் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு உண்மையில என்ன வேணும்? நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இதுக்கு பெரும்பாலான மக்கள் என்ன சொல்வாங்கன்னா, அதிகம் பணம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபெரிஸ் என்ன சொல்றாருன்னா, பணம்ன்றது நம்மளோட இலக்கு அல்ல. அது ஒரு கருவி மட்டும்தான். உங்களோட இலக்குன்றது தெளிவா நமக்கு தெரியணும். அதற்கு அவர் 2 பவர்ஃபுல் எக்ஸசைஸ் நமக்கு சொல்றாரு. முதல்ல ட்ரீம் லைனிங். இது கோல் செட்டிங்கின் அட்வான்ஸ்டு வெர்ஷன். நீங்க நான் என்னவாக இருக்க விரும்புறேன், என்ன செய்ய விரும்புறேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத 2 காலம் போட்டு எழுதணும். ஒரு 6 மாசத்துக்கு, அப்புறம் மற்றொன்று 12 மாசத்துக்கு. இது உங்களோட கனவை கான்கிரீட்டா மாத்தும். 2வது ஃபியர் செட்டிங். இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த எக்ஸசைஸ். நீங்க செய்ய பயப்படுற ஒரு முடிவை எடுங்க. நான் இதை செஞ்சா என்னதான் ஆகும்? அப்படி மோசமான விளைவு என்னவா இருக்கும்? நான் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்றதையும் எழுதுங்க. பெரும்பாலும் நான் பயப்படும் விஷயங்கள் நினைச்சது போல மோசமா இருக்காது. பயம்தான் நம்ம அதை நிறுத்துது. அந்த பயத்தை பேப்பர்ல எழுதி வெளியே போட்டுட்டா அது சக்தியே இழந்துவிடும். இந்த 2 எக்ஸசைஸையும் இன்னைக்கு செய்யுங்க. டீலோட 2வது இ எலிமினேஷன். ஃபெரிஸ் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பிஸியாவே இருந்தா நம்ம ப்ரொடக்டிவா இருக்கோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறோம், ஆனா அந்த வேலைகள்ல எத்தனை உண்மையிலேயே முக்கியமானது? இங்க ஃபெரிஸ் பாரட்டோ பிரின்சிபல் அல்லது 80-20 ரூலை யூஸ் பண்றாரு. 80-20 ரூல்னா என்ன? உங்களோட 20% வேலைகள் உங்களோட 80% ரிசல்ட்ஸை உருவாக்கும். எனவே 20% முக்கியமான வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீதமுள்ள 80% லோ வேல்யூ வேலைகளை குறைக்கணும், இல்லைன்னா நிறுத்தணும். 2வது கான்செப்ட் லோ இன்ஃபர்மேஷன் டயட். நம்ம தினமும் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றோம்? நியூஸ் சேனல்ஸ், சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ், யூடியூப் வீடியோஸ், இவன் எல்லாமே நம்மளோட மூளையை எப்போதும் ஆக்கியபைடா வச்சிருக்கு.
ஃபெரிஸ் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணும். எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க வாழ்க்கையில உண்மையிலே இம்பாக்ட் ஏற்படுத்துற தகவல்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஒரு வாரம் நியூஸ் பார்க்காம இருங்க. உலகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு மன சமாதானமும் அதிகமாகும். டீல்ல 3வது ஏ, ஆட்டோமேஷன். இதுதான் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான பகுதி. இங்க ஃபெரிஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க நேரத்தை விற்கும் பிசினஸ் மாடல்ல இருக்கக்கூடாது. அதாவது நீங்க வேலை செஞ்சா மட்டும் பணம் வருது, நிறுத்தினா பணம் நின்றுது. இந்த சைக்கிளை தான் நீங்க பிரேக் பண்ணணும். அதற்கு அவர் மியூஸ் பிசினஸ் உருவாக்க சொல்றாரு. மியூஸ் என்பது நீங்க நேரடியா இல்லாம தொடர்ந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். எப்படிப்பட்ட பிசினஸ்கள் இந்த கேட்டகரி கீழே வரும்னு பார்க்கலாம். முதல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், புக்ஸ், டெம்ப்ளேட்ஸ், ஸ்டாக் போட்டோஸ், டிஜிட்டல் ஆர்ட். ஒரு முறை கிரியேட் செஞ்சா போதும், பல தடவை அதை நம்ம விற்கலாம். ரெண்டாவது ஆன்லைன் கோர்சஸ். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்தா அதை வீடியோ கோர்ஸா உருவாக்கி யூடமி அல்லது டீச்சபிள்ல போடுங்க. தூங்கும்போது கூட உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். மூணாவது ட்ராப் ஷிப்பிங் அல்லது காமர்ஸ். ப்ராடக்ட் ஸ்டாக் வைக்காம பிஸ்னஸை நடத்தலாம். அடுத்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். உங்கள் ரொட்டீன் டாஸ்க்ஸை, அதாவது இமெயில் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறது, இதையெல்லாம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ்களுக்கு டெலிகேட் பண்ணுறது. ரொம்ப குறைஞ்ச செலவில் இந்த சர்வீஸ்லாம் கிடைக்கும். உங்கள் நேரத்தை உயர்மட்ட வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும், இல்லைன்னா டெலிகேட் பண்ணணும். டீலோட இறுதிப்படி எல், லிபரேஷன், உண்மையான சுதந்திரம். ஃபெரிஸ் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. 65 வயசுல ரிட்டையர் ஆகிறதுக்காக உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டே இருக்கீங்க. உங்களோட முழு வாழ்க்கையும் தியாகம் பண்ண போறீங்களா? அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, சேர்த்து வைங்க, ரிட்டையர் ஆனதும் ஓய்வெடுங்க. ஆனா அப்போது உங்களோட உடலும் ஆரோக்கியமும் இப்ப இருக்கிற மாதிரி இருக்குமா? ஃபெரிஸ் என்ன சொல்றாருன்னா, மினி ரிட்டையர்மெண்ட்ஸ் எடுங்க. வருஷத்துல ஒரு வாட்டி இல்ல 2 மாசம் வேலையே நிறுத்திட்டு வேற நாட்டிலேயோ இல்ல வேற நகரத்திலேயோ சென்று இருங்க. அதுல உங்களோட பெர்ஸ்பெக்டிவே முற்றிலுமா மாறும். புதிய ஐடியாஸ், புதிய எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது ரிமோட் ஒர்க் நெகோசியேஷன். நீங்க இப்போது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ஹையா இருக்குன்றத ப்ரூவ் பண்ணுங்க. பின்னாடி உங்க பாஸ் கிட்ட நான் வீட்ல இருந்து வேலை செஞ்சா இன்னும் சிறப்பா செய்வேன்றத நம்பிக்கையோட நெகோஷியேட் பண்ணுங்க. ஃபெரிஸ் இதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிரிப்டையும் இந்த புத்தகத்துல தராரு. ஃபெரிஸ் நியூ ரிச் அப்படின்னு ஒரு புதிய கான்செப்டை அறிமுகப்படுத்துறாரு. அது ரொம்பவும் தாட் ப்ரோவோக்கிங்கான ஐடியா. பழைய பணக்காரர்கள், அதாவது ஓல்ட் ரிச் அப்படின்றவங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கிறவங்க. ஆனா அவங்க அந்த பணத்தை அனுபவிக்கவே நேரம் இருக்காது. நியூ ரிச் அப்படின்றவங்க வேற விதமா சிந்திக்கிறவங்க. அவங்களுக்கு டைம் மற்றும் மொபிலிட்டி, எங்க வேணாலும் போலான்ற சுதந்திரம், ரெண்டுமே அவங்க கிட்ட இருக்கும். அதுதான் உண்மையான செல்வம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோடீஸ்வரர் ஒரு இடத்துல சிக்கி நேரமே இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்றாருன்னா அவர் உண்மையிலே சுதந்திரமானவரா? ஃபெரிஸ் என்ன சொல்றாருன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் குறைவா வச்சுக்கிட்டு அதே சமயத்துல நேரத்தை அதிகமா வச்சிருங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. தோழர்களே, நாலேஜ் மட்டும் போதாது, ஆக்ஷன் தான் முக்கியம். இந்த வாரமே நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயங்களை இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களோட ட்ரீம் லைனை எழுதுங்க. உங்களோட ஆசைகளை எழுதுங்க. 6 மாசத்துல நான் என்னவா இருக்க விரும்புறேன் அப்படின்னு எழுதுங்க. எழுதும் போதே நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ரெண்டாவது, உங்களோட டாப் 3 டைம் வேஸ்டர்ஸை கண்டுபிடிங்க. சோஷியல் மீடியா, அன்னெசரி மீட்டிங்ஸ், அன்இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ், இவற்றெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. மூணாவது, ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிங்க. அந்த ஸ்கில்லை ஆன்லைன்ல எப்படி ஆஃபர் பண்ணலான்றத ரிசர்ச் பண்ணுங்க. நாலாவது, ஒரே ஒரு நாள் சோஷியல் மீடியா இல்லாம இருந்து பாருங்க. என்னதான் நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். அஞ்சாவது, இதெல்லாம் உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எழுதி வச்சதோட விட்டுறாதீங்க. ஒரே ஒரு இரவுல நம்மளோட வாழ்க்கை மாறாது. ஆனா இன்னைக்கு எடுக்கிற சிறிய படி நாளைக்கு ஒரு பெரிய பயணமா தொடங்கும். நண்பர்களே, 4 hour ஒர்க் வீக் பத்தி என்னுடைய ஃபைனல் தாட்ஸை சொல்றேன். இந்த புத்தகம் ஒரு ஹவு டு கைடு மட்டும் இல்ல, இது ஒரு மைண்ட் செட் ரெவல்யூஷன். நேரம் தான் மிகவும் விலை மதிப்பற்ற செல்வம். பணத்தை இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா நேரத்தை இழந்தா திரும்பி வரவே வராது. அதனால உங்க நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றது தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ஹவுஸ் ஆஃப் பிரணவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.